பருத்தி powered by Pommes Dream Wear. பார்வதி இன்னும் வேலைக்கு வரல போட்டிருக்கே. பார்வதி வந்ததும் எதனா ஒரு காரணம் சொல்லி அவளை வெளியே அனுப்பணும். அப்பதான் பார்வதி கிட்ட தனியா பேச முடியும், மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்ல முடியும். எங்க அனுப்புறது? காதலர் தினம். பெரிய உன்னை எங்க தனியா கூட்டிட்டு போய் ஒரு கிஃப்ட் வாங்கி தந்து அவருக்குள்ள இருக்கிற காதல உன்கிட்ட சொல்ல போறாருக்கா. சொல்லுங்க பெரியா. நான் உன்னை கூப்பிடவே இல்லையே. கூப்பிடலான்னு நினைச்சு வாயை திறந்தேன், அதுக்குள்ள சொல்லுங்க பெரியான்னு நீயே வர. எப்படி பார்வதி? அது பெரியயா, நீங்க கூப்பிட்ட மாதிரி என் காதல விழுந்துச்சு பெரியயா. நான் உன்னை கூப்பிடணும்னு என் மனசுல நினைச்சது உன் காதல கேட்டிருக்கு. இதே மாதிரி நீ என் மனசுல இருக்க, நான் உன்னை காதலிக்கிறேன்ற விஷயமும் உன் காதல விழுந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். பார்வதி, இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியுமா? தெரியும் பெரியயா. தெரியுமா? எங்க என்ன நாள்னு சொல்லு. நிறைஞ்ச அமாவாசை நாள் பெரியயா. அமாவாசையா? அது இல்ல பார்வதி, இன்னைக்கு வேற ஒரு ஸ்பெஷல் டே. அது என்னன்னு தெரியுமா? சரி, நானே சொல்றேன். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. எனக்கு சொல்ல வரல பெரியயா. அப்படின்னா என்ன பெரியயா? இந்த அன்னையர் தினம், தந்தையர் தினம், குழந்தைகள் தினம் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு காதலர் தினம். என்ன யோசிக்கிற பார்வதி? ஒண்ணும் இல்ல பெரியயா. உனக்காக தான் நான் இவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பார்வதி. எனக்காகவா? என்ன பெரியயா சொல்றீங்க? அமாவாசை அன்னைக்கு அம்மனுக்கு விளக்கு போட்டு வேண்டிக்கிட்டா மனசுல நினைச்சதெல்லாம் நடக்குமாமே. ஆமா பெரியயா, மனசுல வேண்டிக்கிட்டத அந்த அம்மன் நிச்சயமா நிறைவேற்றி வைப்பா. ஓ சரி, இந்த விளக்கு போடுறது, பூஜை பண்றது இத பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது. நீ கோயில் வரைக்கும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? நீங்க அம்மனுக்கு விளக்கு போட்டு வேண்டிக்க போறீங்களா? ஆமா பார்வதி, நீ கோயிலுக்கு போய் விளக்கு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணு, நான் பின்னாடியே வந்துடுறேன். சரிங்க பெரியயா,
நான் இப்பவே போய் எல்லா ஏற்பாடையும் பண்றேன். நீங்க சீக்கிரமா வந்துருங்க. ம். சரி. ஒரு வழியா பார்வதி வெளியே அனுப்பிட்டோம். உடனே பின்னாடியே போக வேண்டாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கிளம்புவோம். ஆதி, ஆ? வெளியில கிளம்பிட்டியா? ஆமாம்மா. ரொம்ப முக்கியமான விஷயமா? ஏம்மா அப்படி கேக்குறீங்க? கோயிலுக்கு பூஜைக்கு கிளம்பிட்டு இருக்கோம். அவசியம் நீயும் வரணும். அதான் கேட்டேன். நீங்க முன்னாடி கிளம்புங்கம்மா. நான் பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்படி இல்ல ஆதி, இது உனக்காக பண்ற சிறப்பு பூஜை. முதல்ல இருந்தே நீ இருக்கணும். உன் கல்யாணம் தடங்கலானது, வேலையை நீ ரிசைன் பண்ணது, இதெல்லாம் உன் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணிருச்சு ஆதி. என் மனவேதனை குருஜி கிட்ட சொன்னப்போ அமாவாசை அன்னைக்கு ராத்திரி முழுக்க கோவில்ல தங்கி இருந்து ஒரு சிறப்பு பூஜையை பண்ணணும்னு சொல்லிருக்காரு. அதுக்காக தான் எல்லாரும் ரெடியா இருக்கோம். அதனால உன் ப்ரோக்ராம நாளைக்கு இல்லனா நாளை மறுநாள் தள்ளி வச்சுக்கோயேன். ஆதி, என்ன ஆச்சு? பதிலே காணோம். இது பாரு, இன்னைக்கு இந்த அமாவாசை பூஜை பண்ணலனா அடுத்த அமாவாசைக்கு 30 நாள் வெயிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாதே, இன்னைக்கு பரணி நட்சத்திரம், உன் ஜென்ம நட்சத்திரம். இதுல பூஜை பண்றதுதான் சிறப்புன்னு குருஜி சொல்லிருக்காரு. இல்லம்மா, பூஜையெல்லாம் தள்ளி வைக்க வேண்டாம். இன்னைக்கே வச்சுக்கலாம். அக்கா, நானும் ரெடி. பூஜைக்கான எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கா? செக் பண்ணியா? இப்ப பண்ணிடுறேன்க்கா. பட்டம்மா, பட்டம்மா. பார்வதியை கோயிலுக்கு அமுச்சு வச்சுட்டோம். எனக்காக பார்வதி அங்க காத்துட்டு இருப்பா. அம்மா வேற இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப எப்படி போறது? என்ன பண்ணலாம்? எல்லாரும் இருக்காங்க. இந்த சமையல்காரிய மட்டும் காணமே. பலாப்பழத்துல ஈ மொய்க்கிற மாதிரி பெரியய்யா பெரியய்யான்னு ஆதி இருக்கிற இடத்தையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பா. ஹால்ல ஆதி மட்டும் இருக்கான். இவ எங்க போனா? இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் பெரிய வரலையே. பின்னாடியே வரேன் தானே சொன்னாரு. இன்னும் என்ன பண்றாரு? பட்டம்மா, அம்மா, எல்லாரும் இருக்கீங்க. பார்வதி எங்க? அது வந்துமா இங்கதான் இருந்தா. சமாளிக்காத. அவ இன்னும் வேலைக்கு வரலையா? எப்பவுமே எங்க எல்லாருக்கும் முன்னாடி அவதாம்மா வருவா. என்னன்னு தெரியல, இன்னைக்கு இன்னும் வரலம்மா. அது வேற ஒண்ணும் இல்ல, திமிரு. பெரியய்யா எதுக்காக விளக்கு போட்டு வேண்டிக்கிறாரு? அவர் மனசுல அப்படி என்ன வேண்டுதல் இருக்கும்? ஒருவேளை அவர் கல்யாணத்தை பத்தின வேண்டுதலா இருக்குமோ? பெரியய்யா மனசுல கூட ஏதோ ஒரு நிறைவேறாத ஆசை இருக்கும் போல இருக்கு. அம்மா தாயே, பெரியய்யா மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க எப்பவும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் தாயே. அவர் மனசுக்குள்ள இருக்கிற ஆசைய நீ நிறைவேற்றி வைத்தாயே. நேரமாயிட்டே இருக்கே, இன்னும் பெரியய்யாவை காணோம். என்ன பண்றது? வேலைக்கு வரலன்னு தேட ஆரம்பிச்சிருவாங்களே.
ஒருவேளை வேற கோவிலுக்கு ஏதாவது போயிட்டாரா? இல்லையே, இந்த கோயில் தானே சொன்னாரு. என்னன்னே தெரியலையே. கோயிலுக்கு போனோம், எல்லாம் சரியா இருக்கான்னு அக்கா பார்க்க சொன்னாங்க. இந்த நேரத்துல இவ எங்க ஊர் சுத்த போயிருக்கா? இவளுக்காக நாங்க எல்லாரும் உட்கார்ந்து காத்துட்டு இருக்கணுமா? இவ்வளவு திமிரு இருக்கும் அவளுக்கு. நீ முதல்ல அவளுக்கு போனை போடு. போன் பண்ணி பாக்குறேமா. திமிரு பிடிச்ச ராஸ்கல். பெரியய்யாக்கு போன் பண்ணி பார்க்கலாமா? போன் பண்ணி கேட்டு அவர் தப்பா நினைச்சிட்டாருன்னா என்ன பண்றது? வேணாம். அம்மா தாயே, சீக்கிரமா பெரியய்யா வரவை. பட்டம்மா அக்கா இன்னும் வேலைக்கு வரலன்னு போன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. ஹலோ பார்வதி, நீ எங்க இருக்க? அம்மன் கோவில்ல இருக்கேன்க்கா. அம்மா கோயிலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. உன்னை கேட்டுட்டு இருக்காங்க. சீக்கிரமா வா. இதோ இப்ப வந்துடுறேன்க்கா. அக்கா, அம்மா கோவமா இருக்காங்களா? இது வரைக்கும் இல்ல, நீ சீக்கிரமா வா. ம், சரிக்கா. உடனே நான் கிளம்பி போலனா அம்மா கோவத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும். ஆனா பெரியய்யா வந்து நான் இங்க இல்லைன்னா அவர் தப்பா நினைச்சுப்பாரே. இப்ப என்ன பண்றது? அம்மா தாயே, பெரியய்யாவுக்கு அம்மாவுக்கு நடுவுல என்னை எப்படி மாட்டி விட்டுட்டியே. எனக்கு 2 பேருமே வேணும். பார்வதி வேற கோயில்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அம்மாவை தாண்டி இங்க இருந்து வெளியே போகவும் முடியாது. இப்ப என்ன பண்றது? ஹலோ ப்ரோ, எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு ப்ரோ. என்னாச்சு ப்ரோ? இந்த டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனியோட ஃபைல்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுல எதுவுமே எனக்கு புரியல ப்ரோ. தயவு செஞ்சு இங்க கொஞ்சம் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறியா? டேய், என்ன புரியலன்னு சொல்லு, நான் போன்லயே எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ரோ, போன்ல எல்லாம் வேணாம் ப்ரோ. நீ நேர்ல வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போ. இதுல 11 மணிக்கு மீட்டிங் வேற இருக்கு. அருண், உன் மேல முதல்ல நீ நம்பிக்கை வை. எதுக்கான மீட்டிங்கோ அதுக்கான பழைய ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பாரு. மீட்டிங் வீடியோஸ் எல்லாம் இருக்குண்டா, அதை எடுத்து பாரு. ப்ரோ, இதுல இருக்கிறது எல்லாத்தையுமே நான் பாத்துட்டேன் ப்ரோ. எதுவுமே எனக்கு பிடிபடல ப்ரோ. நீ வந்து கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போ ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. சரி, நீ போனை வை, நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ சோ மச். ஆமா, அப்படியே பண்ணிடுங்க. யா, ஓகே தென், see you, bye. அம்மா. எஸ் ஆதி. இல்ல, அருண் ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணாமா? அருண் போன் பண்ணானா? என்ன விஷயம்? 11 o'clock மீட்டிங் இருக்காம். அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எதுவும் எனக்கு புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் ஆபீஸ் வரைக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேக்குறான். ஓ, ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவோம்னு நினைச்சு அருண் ரொம்ப பயப்படுறான்னு நினைக்கிறேன். சரி, நீ வேணா ஆபீஸ்க்கு கிளம்பிடு. ஆனா சீக்கிரமா கோயிலுக்கு வந்துரு. லேட் பண்ணிடாத ஆதி. சரிம்மா. ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போய் பார்வதியை பார்த்து என் லவ்வ சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஆபீஸ் போவோம். என்ன அது யோசிக்கிற? என்னப்பா? ஒண்ணும் இல்லப்பா. சரிம்மா, நான் ஆபீஸ் போயிட்டு அப்படியே கோயிலுக்கு வந்துடுறேன். ம், சரி, சீக்கிரம் வந்துரு. ஓகே.
எதுனே தெரியல. இவ்ளோ நேரம் காத்திருந்தும் இன்னும் பெரியய்யா வரவே இல்ல. சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்லி பட்டம்மாக்கா வேற ஃபோன் பண்ணிட்டாங்க. நான் உடனே போயாகணும். இதுக்கு மேலயும் என்னால இங்க இருக்க முடியாது. பெரியய்யா மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. அவரு இன்னைக்கு விளக்கு போடணும்னு சொன்னாரு. அவருக்காக நானே விளக்கு போடுறேன். அவர் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறத நீ நிறைவேற்றி வைத்தாயே. இவ்வளவு நேரம் ஆயோ ஏன் பெரியய்யா வரல? என் மனசுக்குள்ள இருந்த பார்வதி காதல நீதான் எனக்கு புரிய வச்ச. இப்ப அந்த காதல நான் பார்வதி கிட்ட சொல்லணும். அதுக்கு நீதான் எனக்கு வழி காட்டணும். எல்லாத்தையும் கொண்டு போய் கார்ல வைங்க. சரிங்கம்மா. போங்க சீக்கிரம். எல்லா பொருளும் சரியா இருக்கா? செக் பண்ணிட்டியா? எல்லாம் பாத்துட்டேன்க்கா. கரெக்டா தான் இருக்கு. பார்வதி எங்க? நாம கோயிலுக்கு போறதுக்கு பிளான் பண்ணா அவ நமக்கு முன்னாடி பிளான் பண்ணி கோயிலுக்கு போயிருக்கா. கோவிலுக்கா? பார்வதி எந்த கோவிலுக்கு போயிருக்கா? தெரியலக்கா எந்த கோவில்னு. அம்மா என்ன பட்டம்மா போன் பண்ணியா பார்வதிக்கு? நான் அப்பவே போன் பண்ணி வர சொல்லிட்டேம்மா. இந்நேரம் பார்வதி வந்துகிட்டு இருப்பா. அம்மா ஏய் எங்கடி போயிட்டு வர? அக்கா கோயிலுக்கு போகணும்னு கிளம்பி இருக்காங்கன்னு தெரியாதா உனக்கு? வனஜா, பார்வதி கோவிலுக்கு தானே போயிட்டு வந்திருக்கா. அதுக்கு எதுக்கு இப்படி கோவப்படுற? பார்வதி அம்மா, சாமிக்கு அபிஷேகம் பண்ண வேண்டிய பஞ்சாமிர்தத்தை ரெடி பண்ணிக்கிட்டு நீ இன்னொரு கார்ல கோவிலுக்கு வந்து சேரு. நாங்க முன்னாடி கிளம்புறோம். சரிங்கம்மா. அப்புறம் வரும்போது அந்த பூசணிக்காவை மறக்காம வாங்கிட்டு வந்துரு. வாங்கிட்டு வந்துடுறேம்மா. நாம போலாமாங்க? மகேஷ் அக்கா, ஃப்ரிட்ஜ்ல இருந்து பழம் எடுத்துட்டு வாங்க. பஞ்சாமிர்தம் ரெடி பண்ணணும். சீக்கிரமா போங்கக்கா.
ஆமா, நீ கோயில நல்லா தேடி பாத்தியா? வேணும்னா இன்னொரு தடவை போய் அம்மன் கோயில தேடி பார்வதி எனக்காக காத்துட்டு இருக்கான்னு தேடி பார்த்து வந்துடலாமா? நான் போய் கோயில நல்லா தேடி பார்த்தேன், பார்வதி அங்க இல்ல. அது மட்டும் இல்லாம நான் வந்ததுக்கு அப்புறம் தான் பூஜை ஆரம்பிக்கணும்னு அம்மா என்ன சீக்கிரம் கோயிலுக்கு வர சொல்லியிருக்காங்க. தாஜ்மஹால்ல வச்சு பார்வதிட்ட லவ்வ சொல்றேன்னு சொன்னேன், கடைசியில கோயில வச்சு கூட சொல்ல முடியாம போயிருச்சே. நம்ம கார் மாதிரி இருக்கு. ஆமா, அது நம்ம கார் தான். அண்ணே சீக்கிரம் ரெடி பண்ணுங்கண்ணே, பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு. அம்மா வேற என்ன திட்டுவாங்க. இரு பார்வதி, பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். பார்வதி, தன்னா